கூப்பிட்டீங்களா? உனக்கு தான் புடவையும் நகையும் வச்சிருக்கேன், எடுத்துட்டு போய் ரெடி ஆகு. நீயும் என் கூட ஸ்டேஷனுக்கு வர. ஸ்டேஷன்? நானும் உங்க கூட வரதா? ஆமா, உன்னை கண்டிப்பா கூட்டிட்டு வரணும்னு அப்பனும் பிள்ளையும் என்கிட்ட ஆர்டர் போட்டிருக்காங்க. உன்னை கூட்டிட்டு போலன்னு வச்சுக்கோ, அவங்க என்கிட்ட பேசவே மாட்டாங்க. எடுத்துட்டு போய் ரெடி ஆகு. என்னங்க? என்ன எடுக்கணும்னு சொல்லுங்க, நான் எடுத்து தரேன். ஐயோ, நான் பாத்துக்கிறேம்மா, மணி ஆச்சு, நீ சீக்கிரம் போய் ரெடி ஆகு. அடிபட்டு ஒரு அம்மா அட்மிட் ஆயிருக்காங்க. அவங்க கூட வந்தது நீங்க தானே? நீங்க அந்த அம்மாக்கு என்ன வேணும்? சொல்லுங்கம்மா, நீங்க அந்த அம்மாவுக்கு என்ன உறவுமுறை? நான் அவங்க வீட்டு வேலைக்கார பொண்ணு. அந்த அம்மாவோட நெருங்கிய சொந்தக்காரங்க யாரும் வரலையா? அவங்கள கூட்டி வரதுக்காக எங்க டாக்டர், இவர்தான் அந்த அம்மாவோட சன், அவர் ஹஸ்பண்ட். சாரிங்க, காப்பாற்ற முடியல. சுமதி, மச்சாய், ஓ மச்சாய், போய் போய் என் மச்சானுக்கு அப்படி ஒரு நிலைமை வரணும். என் மச்சான் இன்னும் புது மாப்பிள்ள மாதிரி சும்மா ஜம்முன்னு இருக்காக. என் தங்கச்சி கல்யாணம் ஆகி 2 வருஷம் தான் ஆச்சு. அதுக்குள்ள ஏங்க, இறந்து போனவங்க வயசு 39-40ன்னு சொல்றாங்க. யோ, நீ சொல்றது இங்க இறந்து போன என் ஒண்ணு விட்ட தங்கச்சியை பத்தியா? நான் சொல்றது ஊர்ல உசுரோட இருக்கிற என் கூட பிறந்த தங்கச்சியை பத்தி. அவ கல்யாணம் ஆகி புருஷனோட 2 வருஷம் தான் வாழ்ந்தான். போன மாசம் புருஷன் செத்து சின்ன வயசுலயே அவ விதவை ஆயிட்டாயா. இங்க மச்சான் பொண்டாட்டி இழந்துட்டாங்க, அங்க தங்கச்சி புருஷனை இழந்துட்டா. பொண்டாட்டி இல்லாத மச்சான் நினைச்சு அழுகிறதா, புருஷன் இல்லாத தங்கச்சி நினைச்சு அழுகிறதா, இல்ல ரெண்டையும் சேர்த்து நினைச்சு அழுகிறதா? மச்சான், தங்கச்சி மச்சான், கொஞ்சம் வெளியே வாங்க. யோ இரியா, இப்பதான் மனசுல எல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிருக்கேன். வெளியே வந்து இஷ்டம் போல கொட்டிக்கோங்க. இங்க கொட்டினா தான் ஒர்க் அவுட் ஆகும். வெளியே வாங்க. இவதான் நம்ம வீட்டு வேலைக்கார பொண்ணு. அவ வந்ததுல இருந்து கூடவே இருந்திருக்கா. அந்த ஆக்சிடென்ட் அப்போ பக்கத்துலயே இருந்திருக்கா. வேலைக்கார பொண்ணுனாலும் ரொம்ப விவரமான பொண்ணு. உடனே ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணிருக்கா. அது வரதுக்குள்ள பக்கத்துல டாக்டரை கூட்டு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் கொடுக்க வச்சு. ஆனா என்ன பண்ணி என்ன பிரயோஜனம்? எல்லாம் விதி. சீதாமா பார்த்து வச்ச பொண்ணு யாருன்னு தெரியல. நீங்களே அந்த வேலைக்கார பொண்ணு தான் வந்ததுல இருந்து கூட இருந்ததுன்னு சொல்றீங்களே, அவளை கேட்ட விவரம் தெரியாது? சுமதி, இங்க வாமா. ஏமா, நீ என் வைஃபோட மார்க்கெட்டுக்கு போகும்போதோ வரும்போதோ இல்ல துணையா இங்க படுத்திருக்கும் போதோ என் மருமகளை பத்தி சீதா ஏதாவது சொன்னாளா? நல்லா யோசிச்சு பாரு சுமதி. எங்க அம்மா டெய்லி உங்ககிட்ட பேசுனதுல இருந்து அந்த பொண்ணோட ஊரு பேரு இல்ல அவ எங்களுக்கு என்ன உறவு முறை, இதுல ஏதாவது சின்ன ஒரு ஹிண்ட் கூட கிடைக்கலையா? ஏங்க, ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு உங்க 2 பேர்கிட்டயே சொல்லாதப்போ போய் ஒரு வேலைக்கார பொண்ணு இவகிட்டே அது சொல்லிருப்பாங்க. எங்க அம்மா ஆசைப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு ஆத்ம சாந்தி கூட தேடி கொடுக்க முடியாத ஒரு பாவி ஆயிட்டுமே. நியூஸ் கேட்கலாம், பேட்டரி வீக் ஆயிடுச்சு. வேற சுரேந்தர் கிட்ட சொல்லு, பேட்டரி மாத்த சொல்லு. ஓகே மாம்ஸ். மாம்ஸா? இல்ல மாமான்னு கூப்பிட்டா ஒரு மாதிரியா இருக்கும், அதான் மாடனா மாம்ஸ். எது வந்ததுல இருந்து உனக்கு கேட்கணும்னு இருக்க. என்ன இது ட்ரெஸ்? இது யூத்ஸ் மாம்ஸ். ஏய், நீ 6ஆம் கிளாஸ் கூட படிக்கல.
யாரை ஏமாத்துறதுக்கு இப்படி கான்வென்ட் கார மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கேன்? அதான் சொல்லிட்டீங்கல்ல படிப்பு இல்லைன்னு, அதை சரி பண்றதுக்கு தான் அந்த உடுப்பு. போட்டா. வணக்கங்க ஐயா. இந்த வீட்டம்மா வழக்கமா என்கிட்ட தான் காய்கறி வாங்குவாங்க. சொந்த வீடுங்கிறதால தினம் காசு வாங்குறதை விட நிறுத்தி வச்சாங்கன்னா நமக்கு ஏதாவது உபயோகம் இருக்கும்னு ஒரு 650 ரூபாய் நிறுத்தி வச்சேங்க. திடீர்னு அவங்க தவறிட்டாங்க. சரி, துக்க காரியம் முடிக்கிறதுக்குள்ள யார்கிட்ட போய் என்னன்னு கேட்கறதுன்னு நான் தயங்கிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு இப்போ காசு கொஞ்சம் நெருக்கமான சூழ்நிலை. 500 ரூபாய் கொடுத்தா போதும், மிச்சத்தோட நான் அப்புறம் வாங்கிக்கிறேன். அப்படி இல்லப்பா, அது காட்டன் வாங்குறது சீதாவுக்கு பிடிக்காது. நீ ஒரு நிமிஷம் இரு, நான் அந்த கிச்சன்ல எங்கேயாவது எழுதி வச்சிருக்கால பாக்குறேன். இல்ல நான் வேலைக்காரர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு வரேன். நான் தினம் பார்த்துட்டு தான் இருக்கேன். அவர் இதே வீதியில தான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கு எல்லாமே பொய் சொல்ல போறாரு. நீங்க போங்க, நான் பே பண்ணிடுறேன். சரிங்க, வாங்கிக்கப்பா. சுமதி, கீழே கிடக்குற அந்த ஊசி எடுக்க போறீங்க? ஆமா, நான் காலையிலே கவனிச்சம்மா. அது காதறந்த ஊசி, நூல் எதுவும் கோக்க முடியாது. அதனாலதான் நான் எடுக்கல. சொன்னா கேளு சுமதி, அது துருப்பிடிச்ச ஊசி, அதனால எந்த உபயோகமும் இல்லை. எல்லா விஷயத்திலயும் நமக்கு என்ன உபயோகம்னு மட்டும் பார்க்க கூடாது, நம்மனால அடுத்தவங்களுக்கு ஏதாவது உபயோகம் இருக்குதான்னு பார்க்கணும். காலில் செருப்பு இல்லாம எவ்வளவு பேர் வீதியில் நடக்கிறாங்க. இந்த துருப்பிடிச்ச ஊசி யார் காலையாவது குத்துச்சுன்னா அது அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கும். கர்மத்தை செய், பலனை எதிர்பாராதே. இதுதான் பகவத்கீதையோட சாராம்சம். எல்லா விஷயத்திலயும் உங்க அப்பா மாதிரியே பிசினஸ் மைண்டாவே கால்குலேட் பண்ணாம ஃபியூச்சர்ல நீயாவது கொஞ்சம் பிராட் மைண்டா பொது நலத்தோட யோசிடா. நாம ஒரு காலத்தில் நல்லா இருந்தப்போ இவரோட அப்பா நம்ம கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அப்போ நீ தினமும் ஸ்கூலுக்கு கார்ல போயிட்டு இருப்ப. கார்த்திக் நடந்து போவாப்ல. பாப்பா கார்த்திக், நம்ம வண்டியில ஏத்துப்போன்னு சொல்லி நீ ஏத்துக்குவ. அதே நல்ல மனசுதான் கார்த்திக் கூட இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு அவர் இருக்கிற வசதிக்கு பொண்ணு தேடாம உன்னை தேடி வந்திருக்காரு. அப்பா, அவர் நல்ல மனசு எனக்கு புரியுதுப்பா. ஆனா முதல்ல இவர் இங்க வந்து பேசிக்கிட்டு இருந்தப்போ இவங்க அம்மா வாசல்ல வந்து இறங்கி, ஏண்டா போய் எச்சல் இருக்கிற ஒரு பிச்சைக்கார குடும்பத்திலயா பொண்ணு எடுக்கணும்னு நடு வீதியில 4 பேருக்கு முன்னாடி உங்களை எவ்வளவு கேவலப்படுத்திட்டு போனாங்க. அதை நான் எப்படிப்பா மறக்கிறது? ஏன் சுமதி, நீ ஹெசிடேட் பண்றதுக்கு இதுதான் காரணமா? அப்பா, நீங்க இவர் அனுப்பி வச்சுட்டு கொஞ்சம் உள்ள வாங்க, நான் உங்ககிட்ட தனியா பேசணும். நீங்க பேசுங்க, நான் மறுபடியும் வரேன். யோ பாலு, ஆனா நம்ம வீட்டுல ஒரு அம்மா செத்துட்டாங்கல்ல? ஆமா. நாங்க போய் சொல்லி ஒரு 500 ரூபாய் சுட்டிட்டேன். நீயும் போய் பால் பாக்கெட் ஒரு 500 ரூபாய் இருக்குன்னு சொல்லு, கொடுத்துருவாங்க. போயா. என்ன பொண்ணுமா நீ? அன்னைக்கு அப்பாவும் பிள்ளையும் அம்மா பார்த்த பொண்ணு யாருன்னு மாறி மாறி கேட்டப்போ நான் தான் டக்குன்னு சொல்லிருக்க வேண்டியதானே? ஏன் தலை குத்து நின்ன? அப்பா, இன்னைக்கு எல்லாரும் என்ன வார்த்தைக்கு வார்த்தை வேலைக்காரினே மென்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதான் எனக்கு வாயே வரல. அவன் நல்லாவே இருக்க மாட்டான். அப்பா ப்ளீஸ் அவசரப்படாதீங்கப்பா. நான் பேசிக்கிறேன் மாமா. அவன் பாவம், அவனோட மட்டும் போகாது, அவன் போவான். என்னாச்சுப்பா? நான் காய்கறிக்கார காசு பாக்கி இருக்குன்னு சொல்லும் போது வேலைக்கார பண்ண ஒரு வார்த்தை கேட்கலான்னு சொன்னேன்ல, கேட்டியா நீ? சொல்ல காசு தூக்கி கொடுத்தல. சரிப்பா, இப்ப அதனால என்னாச்சு? என்ன ஆச்சா? அவன் நம்மளை ஏமாத்துறது மட்டும் இல்லாம இன்னொருத்தருக்கு வேற ஐடியா கொடுத்துட்டு இருக்கான். நம்ம இப்படியே ஏமாந்துட்டு இருந்தோம், உங்க அம்மா பார்த்த பொண்ணு இவதான்னு எவ்வளவு ரோட்ல போற பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டை கொண்டு வந்து உன் தலையில கட்டிடுவாங்க. உன் தலையில கட்டிடுவாங்க. இந்த உலகத்துல யாரையும் நம்ப கூடாதுடா. காசுக்காக யாரு வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவாங்க. நம்ம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். வீட்டுக்கு போலாம்ப்பா. இல்லம்மா, போலாம்ப்பா. இருமா. இவ்வளவு தூரம் வந்துட்டு எதுவுமே சொல்லாம போன எப்படிமா? இல்லப்பா, எழு வீட்டுல கூட ஏமாத்திட்டாங்களேன்னு அவர் கொதிச்சு போயிருக்காரு. அவரு சொன்ன பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டுக்கும் எனக்கும் என்னப்பா பெரிய வித்தியாசம்? இப்ப போய் நீங்க சொன்னா எதை வச்சு நம்பர்னு அவங்க கேட்பாங்க. அப்ப நம்ம என்னப்பா பதில் சொல்றது? கரெக்ட். ஆனா என்ன நடந்ததுன்னு ஒவ்வொன்னா விளக்கமா சொல்லுவோம். ப்ளீஸ், இப்போ நமக்கு இருக்கிற மரியாதையும் கௌரவத்தையும் காப்பாத்திப்போம். அது போதும். குட் மார்னிங் சிஸ்டர். சிஸ்டர், என்ன ஞாபகம் இருக்குங்களா? அன்னைக்கு ஒரு நாள் உங்க அம்மா திதின்னு சொல்லி எனக்கு ஒரு பிரைஸ் கூப்பன் கொடுத்தீங்களே, அதுல எனக்கு 1 லட்சம் வந்துருச்சு. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். இனிமே ராத்திரி பகலும் கஷ்டப்பட்டு முன்னேறலான்னு நானே சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரொம்ப நன்றிங்க. அப்பா, அம்மா பார்த்த பொண்ணு யாரு என்னன்னு தெரியாம நாம தவிச்சிட்டு இருந்தோமே, அதுக்கு ஒரு சின்ன க்ளூ கிடைச்சிருச்சுப்பா. அப்படியா? ஆமாப்பா, இந்த 3 பொண்ணுங்களோட போட்டோ இந்த கவரோட அந்த டேபிள்ல கிடைச்சது. கவர் மேல கல்யாண புரோக்கர் செந்தாமரைன்னு ஒரு போன் நம்பர் போட்டிருந்தது. நான் கூப்பிட்டு பார்த்தேன், பக்கத்துல தான் வீடு, உடனே கிளம்பி வந்துடுறேனாரு. அநேகமா இந்த 3 பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணை தான் அம்மா செலக்ட் பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன்.
பளிச்சுன்னு இல்லையே. அப்பா உன் கண்ணோட்டம் வேற, அம்மாவோட கண்ணோட்டம் வேற. நீ படிப்பு, வசதி, பர்சனாலிட்டி இதெல்லாம் மைண்ட்ல வச்சு பார்ப்பேன். ஆனா அம்மா அப்படி இல்லை. பழக்க வழக்கம், குணாதிசயம், குடும்ப பாரம்பரியம் இதெல்லாம் தான் மெயினா பார்ப்பாங்க. அதெல்லாம் சரிதான்டா. ஆனா காலம் பூரா காலங்காத்தால ஏஞ்ச உடனே நம்ம முதல்ல முழிக்கிறது சம்சார முகத்துல தானே. அது கொஞ்சம் மங்களகரமா இருக்க வேண்டாமா? ஐயா, கல்யாண புரோக்கருக்கு ஃபோன் பண்ணிருந்தீங்களா? வந்திருக்காரு. வர சொல்லுங்க. ஏய் இருப்பா, அவசரப்படாத. இது பாரு, என்னை விட உனக்கு அம்மா மேலதான் பாசம் அதிகம்னு எனக்கு தெரியும். அதனாலதான் இன்னைக்கு எவனோ ஒருத்தர் அம்மா பாக்கி வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னு முன்ன பண்ண பார்க்காம காசை எடுத்து கொடுத்துட்டேன். அது பரவாயில்லடா, ஆஃப்டர் ஆல் காய்கறி மேட்டர் காசு பணத்தோட போச்சு. ஆனா இது உன் கல்யாணத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயம். கொஞ்சம் யோசிச்சு முடிவு எடுக்கணும். வர சொல்லுங்க. சொல்லிட்டு இருக்கு. இது ஏன் ஆசைக்காக பண்ற கல்யாணம் இல்ல, அம்மாவோட ஆத்ம திருப்திக்காக பண்றது. அது நீங்களும் கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. நடங்க. அனுசையா, இந்த பொண்ணு தாங்க அம்மா ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு சொன்ன பொண்ணுங்க. ஏங்க, இந்த வீட்டு அம்மா இந்த பொண்ணு போட்டோல பார்த்துட்டு பிடிச்சிருச்சுன்னு வார்த்தை கொடுத்துட்டாங்களா? அது எப்படிங்க அப்படி சொல்லுவாங்க? போட்டோல பார்த்ததுக்கு அப்புறம் பொண்ணை நேர்ல பார்க்கணும்னு சொன்னாங்க. வாரம் வெள்ளிக்கிழமை வடபழனி முருகன் கோயிலுக்கு வரும்னு சொன்னேன். அங்க வந்து அந்த பொண்ணை நேர்ல பார்த்துட்டு அதுக்கப்புறமும் 1 வாரம் 10 நாள் வரைக்கும் அந்த பொண்ணோட மொத்த பூர்வீகத்தையும் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நிச்சயதார்த்தத்துக்கு வர்றேன்னு வார்த்தையே கொடுத்தாங்க. சரி, இந்த வீட்டு அம்மா இந்த பொண்ணை எத்தனை தடவை மீட் பண்ணிருப்பாங்க? போதும்பா, நீ என்ன புரோக்கர் கிட்ட போலீஸ்கார மாதிரி இவ்வளவு கேள்வி கேட்டுட்டு இருக்க? புரோக்கர், நீங்க நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு நல்ல நாள் பாருங்க. சுரேந்திரே பார்த்துட்டு தான் வந்தேன். நாளை கழிச்சு நாள் ரொம்ப அம்சமா இருக்கு. நீ வாய முடியா? நீங்க ஃபிக்ஸ் பண்ணிருங்க. நாளை கழிச்சு நான் வந்துடுறேன். எல்லாரும் ஒண்ணா சேர்ந்தே போயிடலாம். நீங்க கைலாசத்துக்கா? சரி, நீங்க புறப்படுங்க. நான் வரேன். புரோக்கர் கொஞ்சம் நில்லுங்க. எதுக்குமா என்ன கூப்பிட்ட? ஏங்க, அந்த வீட்டம்மா எந்த பொண்ணை பார்த்து வச்சிருக்காங்கன்னு தெரியாம யதார்த்தமா அவங்க கிட்ட கேட்டா நீங்க தெரியாதது தெரியாதுன்னு சொல்ல வேண்டியதானே? ஏன் யாரோ ஒருத்தர் போட்டோவை காட்டி நிச்சயதார்த்தம்லாம் ஃபிக்ஸ் பண்றீங்க? அந்த அம்மா யாரை பார்த்து வச்சிருந்தாங்கன்னு உனக்கு தெரியுமா? சொல்லுமா, தெரியுமா? அது எனக்கு தெரியாது. ஆனா நீங்க போய் சொல்லி ஏமாத்துறீங்க, அது மட்டும் எனக்கு நிச்சயமா தெரியும். இத பாருமா, அந்த பொண்ணு கிடைக்கலங்கிறதுக்காக கடைசி வரைக்கும் அவர் என்ன கல்யாணம் பண்ணாமையாவே இருந்துட போறாரு? என்னைக்காவது ஒரு நாள் யாராவது ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டத்தானே போறாரு. அந்த யோகம் நான் காமிச்ச பொண்ணுக்கு இன்னைக்கே வந்ததா இருக்கட்டுமே. அடடே, இது ரொம்ப பிராக்டிகலான பாயிண்ட்ங்க. கல்யாண வயசுல இருக்கிற பொண்ணு நீ, இன்னொரு பொண்ணோட கல்யாணத்தை கெடுத்தன்ற பாவம் உனக்கு வேண்டாம். நான் வேணா உனக்கு ஃப்ரீயா மாப்பிள்ளை பார்த்து தரேன். இப்ப இதனை டிஸ்டர்ப் பண்ணிடாத. ஏன்பா, நாளை கழிச்சு நிச்சயதார்த்தம் வச்சிருக்காங்க. அந்த பொண்ணு யாரு, என்ன அவ கேரக்டர் எப்படி, எதுவுமே தெரியாதேப்பா. நீ தான் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறியே, அப்புறம் அதை பத்தி உனக்கு என்ன கவலை? ஏன்பா, அந்த அம்மா என் மேல எவ்வளவு பாசமா இருந்தாங்க. அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேனோ இல்லையோ, அவருக்கு ஒரு நல்ல பொண்ணா கல்யாணம் பண்ணோன்னு எனக்கு கவலை இருக்காதா? அதை ஏன்பா நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? நான் ஒரு பேஷண்ட். எனக்கு எப்ப வேணாலும் என்ன வேணாலும் ஆகும். நான் பெத்த பொண்ணு நீ. உன்னை பத்தி அப்பங்கிற முறையில நான் கவலைப்படுறது உன்னால புரிஞ்சுக்க முடியல. ஆனா நேத்து வந்த யாரோ ஒருத்தருக்காக நீ கவலைப்படுறத நான் புரிஞ்சுக்கணும்.